ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மகா சிவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி கோதுமை ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் வெல்லம் எடுத்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டு அந்த நெய்யிலே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெல்லத்தை வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுடுதண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஹீட்லயே நல்லா கட்டி இல்லாம கிண்டிட்டே இருங்க. இடையில கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஆட் பண்ணி நல்லா கிண்டிட்டு நீங்க கிண்டிட்டே இருக்கும் போது நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இன்னும் நல்லா கிண்டுங்க. நல்லா ஹல்வா கெட்டியாகி அந்த நெய்லாம் வெளியில கக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு லாஸ்டா நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மகா சிவராத்திரி பிரசாதம் கோதுமை ஹல்வா ரெடி ஆயிருச்சு.